பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை நிரப்பவில்லை. 13 வருடங்கள் கழித்து இந்த தமிழக அரசாங்கம் சென்ற ஆண்டு 2024ஆம் ஆண்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு வைத்தார்கள். அந்த பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் நாங்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பிப்ரவரி 4, 2024ஆம் ஆண்டு தேர்வு எழுதினோம். சென்ற ஆண்டு ஜூன் மாதம் எங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துவிட்டது. சரி, ஜூலையில் போஸ்டிங் போட்டுருவாங்க, ஆகஸ்ட்டில் போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்து நாங்கள் தனியார் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். சரி, நாங்கள் தான் தேர்வு செய்யப்பட்டு விட்டோமே, எங்களுக்கு உடனடியாக அரசு பணி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்த வேலையையும் விட்டுவிட்டு வந்துவிட்டோம். மீண்டும் எங்களுக்கு பணி கொடுக்கவில்லை என்றவுடன் நாங்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்லும் போது உங்களுக்கு பணி வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிவிட்டீங்க, நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க, நீங்கள் நடுநடுவில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அரசாங்கம் வேலை போடுவாங்க நாங்களும் ஒரு வருஷமாக காத்துட்டு இருக்கோம் சார். ஒரு வருஷமாக காத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்கவில்லை. எங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பணி நியமன ஆணை மட்டும்தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக, இருபால் ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் விடுக்கின்ற ஒரே வேண்டுகோள், எங்களுக்கு இந்த ஜூலை மாத இறுதிக்குள் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆனால் எத்தனையோ பள்ளிகளில் ஒரே ஆசிரியர் 2-3 வகுப்புகள் நடக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும், காலி இடங்கள் நிரப்ப வேண்டிய கட்டாயம் இருந்தும் இது மாதிரி தொடர்ச்சியாக இதை தள்ளி போட்டுகிட்டே வராங்க. உயரதிகாரிகளை இதை சந்தித்து நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? சார், பலமுறை இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் பல முறை கல்வி அமைச்சர் செல்லும் இடமெல்லாம் நேரில் அவரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். தமிழக முதல்வர் சென்ற இடமெல்லாம் சென்று அவரிடமும் நேரடியாக நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம், தலைமைச் செயலகம், கல்வித்துறை செயலாளர், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைவரையும் நாங்கள் இது வரைக்கும் ஒரு 50 முறைக்கு மேலே இந்த ஒரு வருஷமாக நாங்கள் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். நாங்கள் உடனே இதை போட்டுறோம் சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் நினைத்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ள கூட எங்களுக்கு பணி வாய்ப்பை வழங்கிவிட முடியும். ஏனென்றால் எங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் அனைத்தும் முடிந்து ரெடியாக இருக்கிறது. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் கொடுக்கணும். கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை மட்டும்தான் வழங்கணும். காலி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது. மாணவர் நலன் பாதிக்கப்படுகிறது. மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஸோ பள்ளிக்கூடங்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் 3 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள். ஸோ மாணவர்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு பணி அமர்த்தினால் நாங்கள் சிறந்த முறையில் ஏழை மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வி கற்றுக் கொடுத்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம் என்ற உறுதிமொழியை நாங்கள் தமிழக முதல்வர்களுக்கு தெரிவித்துக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஜூலை மாத இறுதிக்குள் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை வேண்டி அவருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாங்கள் இன்று மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம் சென்னையில். எங்களுடைய கோரிக்கையை முதல்வர்கள் கவனத்திற்கு பத்திரிகை மற்றும் ஊடக செய்தி நண்பர்கள் முதல்வர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் கொண்டு சென்று எங்கள் வாழ்வாதாரத்தை காற்று எங்களுக்கு ஜூலை மாதத்திற்குள் எங்கள் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பேர் பொறுப்பு சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் பாபு, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு. ஓகே.